இல்லை, முதல் விஷயம் சொல்கிறேன். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை இழித்தும் பழித்தும் கேவலமாக பேசிய திமுகவை சேர்ந்தவர்களை நான் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இதை மீறி எப்படி காங்கிரஸ் அங்கே கூட்டணியில் இருக்குதுன்னு உலக அதிசயமாக இருக்குது. காங்கிரஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்து இப்போ உங்கள் விஷயத்துக்கு வந்துடுறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வல்லமையான கட்சி. கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறீங்க, 234 தொகுதியிலையும் இரட்டையில் நின்று வெற்றி பெற்ற ஒரு கட்சி. சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸுக்கு பிறகு ஒரே சின்னத்தில் மொத்த தொகுதியிலையும் நின்று வெற்றி பெற்ற ஒரே ஒரு கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காங்கிரஸ், நம்ம இரட்டைலை அதிமுக தான். சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் சரி, தனித்தனியாக நின்றால் எந்த கட்சி வெற்றி பெறும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அடுத்து என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக என்ன சாதனைகள் செய்தது 10 ஆண்டுகளில். கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக மின்சார கட்டணம் உயரவில்லை, சொத்து வரி உயரவில்லை, குடிநீர் கட்டணம் உயரவில்லை. அதிமுக 10 ஆண்டு ஆட்சியில் சொல்கிறேன். அதே மாதிரி 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. விவசாய கடன் 2 தடவை எடப்பாடியார் ரத்து பண்ணார். 12,000 கோடி விவசாய கடன் ரத்து செய்யப்பட்டது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்பட்டது. பெண்களுக்கு தாலிக்கு தங்கமும் 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. அம்மா ஆடு மாடு கோழி இலவசமாக வழங்கப்பட்டது. அம்மா உணவகம் துவைக்கப்பட்டது. பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க ஒரு பட்டியல் போடுறீங்க, இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்தாங்கன்னு. அவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்தாங்க, அது மக்களை வரவேற்றிருக்காங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்னா 2021 அதுக்கான பதில் கொடுத்துருக்கணும்ல, மக்கள் கொடுக்கலையே. இப்போ அதனால அதெல்லாம் பொய்ன்றீங்களா? கொடுத்தது. நான் என்ன சொல்றேன், மக்கள் தீர்ப்புன்றது வேற. நான் என்ன சொல்றேன், செய்த சாதனைகள் இப்ப கேட்டாங்கல்ல, இப்ப அவங்க பட்டியல் போட்டாங்கல்ல, இப்போ அப்போ கேட்டு இருந்தீங்களா, அதே போல இந்த பட்டியலும் கேள்வி